புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை அண்ணா பல்கலையில் டிசம்பர் 23 மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆரில் உள்ள விவரங்கள் பொதுவெளியில் லீக் ஆனது. இதுகுறித்து விசாரிக்க ஹைகோர்ட் நியமித்த 3 பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு பலரிடமும் விசாரணை நடத்துகிறது. எஃப்ஐஆர் நகலை CCDNS எனும் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் வலைப்பின்னல் எனப்படும் இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்தவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கின்றனர். அந்த வரிசையில் குற்றங்கள் தொடர்பாக செய்தி சேகரிக்கும் கிரைம் பிரிவு செய்தியாளர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களில் 3 பேரின் செல்போன்கள் பறிக்கப்பட்டதாகவும் அவர்களை துன்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளிடம் சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் புகார் அளித்தனர். மேலும் ஹைகோர்ட்டில் பத்திரிகையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி இளந்தரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பத்திரிகையாளர்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது, பறிமுதல் செய்த செல்போன்களை திருப்பி ஒப்படைக்க உத்தரவிட்டார். அதே நேரம் பத்திரிகையாளர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் அறிவுறுத்தினார். விசாரணையின் போது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும், எஃப்ஐஆரை அப்லோட் செய்தது யார், பத்திரிகையாளர்களுக்கு 3 முறை சம்மன் அனுப்பியது ஏன், எஃப்ஐஆர் கசிந்த வழக்கில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையெல்லாம் விசாரித்தீர்கள், கோட்டூர்புரம் போலீஸ் இன்ஸ்பெக்டரை விசாரித்தீர்களா, அவரது வாக்குமூலம் எங்கே என நீதிபதி அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் காவல்துறை மற்றும் குற்றப்பிரிவு சார்ந்த புலனாய்வு செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய முன்னணி செய்தியாளர்கள், செய்தி சேகரிக்கக்கூடியவர்களெல்லாம் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து அவர்களை துன்புறுத்தி இந்த வழக்கிற்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்களை சிறுமைப்படுத்தி அவமதித்து அவர்களை துன்புறுத்தியது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப தொடர்பான தகவல்கள் எல்லாம் விசாரணை என்ற அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டது சட்டத்திற்கு விரோதமானது, பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது, பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக காவல்துறை இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும். கைப்பற்றப்பட்ட செல்போன்களை மீண்டும் பத்திரிகையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இன்று ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பத்திரிகையாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் எல்லாம் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு தொடர்பாக தேவையில்லாமல் காவல்துறை பத்திரிகையாளர்களை அழைத்திருப்பது என்பதே அடிப்படையில் தவறானது. கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் இவர்கள் மீது காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீதிமன்றம் இதில் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்களை நீங்கள் அச்சுறுத்தியிருக்கிறீர்கள், இது தேவையற்றது. முதலில் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டது யாரால் இது செல்லப்பட்டது, அதற்கு காரணம் என்பதெல்லாம் கண்டறிந்து அதற்கு பிறகுதான் அடுத்த நிலைக்கு இவர்களை அழைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதை செய்ய தவிர்த்துவிட்டு பத்திரிகையாளர்களை மட்டும் அழைத்திருக்கிறார்கள். இன்னொரு கேள்வியும் நீதிபதி கேட்டார். பத்திரிகையாளர்கள் அல்லாமல் வேறு யாராவது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கேட்டபொழுது அதற்கும் அரசு தரப்பில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையும் அழைத்ததாக அவர்கள் பதில் சொல்லவில்லை. எனவே இந்த வழக்கில் விரிவான தீர்ப்பை வழங்குவதாக நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கை இப்பொழுது நாங்கள் விவாதித்து முடித்து வந்திருக்கிறோம்.